பிள்ளையா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கும். நீ இப்போ என்ன பண்ண? தோப்பு காரணம் போட்டேன். எதை செஞ்சாலும் சரியா செய்யணும். என்ன சரியா செய்யணும்? இது பிள்ளையாருக்காக போடுறதில்ல, நமக்காக போடுறது. ரொம்ப வருஷமா நம்மளுக்கே தெரியாம பண்ற யோகா இதுதான். ஃபாரின்ல எல்லாம் இதை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்றாங்க. தோப்பு காரணம் எப்படி போடணும்னா, நம்ம ஷோல்டருக்கு நேரா கால் இருக்கணும். கட்டை விரல் முன்னாடியும் ஆள்காட்டி விரல் பின்னாடியும் இப்படி பிடிச்சிதான் தோப்பு காரணம் போடணும். உங்களால எவ்வளோ உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ உட்காந்துக்கலாம். நம்ம காதை தொடுறது மூலமா நம்ம பாடியில இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கும் போது காலில் சோலியஸ் அப்படிங்கிற தசை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால நம்ம பாடியில ரத்த ஓட்டம் சீராகுது. நம் காதுகளில் தான் இதயம், சிறுநீரகம், மூளை, வயிறு, கண்கள், தாடைகள், ஈரல் என பல்வேறு உறுப்புகளின் தொடர்பு புள்ளிகள் அமைந்துள்ளன. நாம் தோப்பு காரணம் போடும்போது இந்த உறுப்புகள் எல்லாம் பயனடைகின்றன. தோப்பு காரணத்தை தொடர்ந்து போடும்போது மன இறுக்கம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறைவதாக கூறப்படுது. இதே போல தோப்பு காரணம் போடுறதுனால ஏதாவது பயனடைஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.